என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா டிக்கு ஜிஎத்து கைஸ். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அதனால தான் நான் கேம் ப்ளே வந்திருக்கேன். என் ஐடி பேர் நிறைய கேட்டிருந்தீங்க. என் ஐடி பேர் என்னன்னா டிஏவி கேமிங் கைஸ். ஓகேவா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. என் ஐடி பேரை தான். ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கோங்க கைஸ். பிக்காக்ஸ் ஒன்று, கோல்டன் மிஷினு, பெட்டு இண்டெக்ஸு, இப்போ ஒர்க்கே வரும் ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஸோ ஓகே கைஸ், இதுக்கு ஐ திங்க் இதுக்குள்ளே டிக் பண்ணணும், அதான் மேட்ரு, வேறு எதுவும் வேலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப போகலாம். இப்போ கொடுத்து நம்ம அப்படியே இழுத்து ஒரு கொடுத்தோம்னா ஐ திங்க் போட்டுன்னு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஏதோ பாக்ஸ் மாதிரி இது கைஸ், வாங்க அது என்னன்னு பார்ப்போம். அப்படியே டிக் பண்ணி போயிருந்தோம். ஏதோ ஒன்று ஏதோ ஐயோ புளி ஏதோ பிடிச்சி வச்ச மாதிரி இது. ஐயோ மேலே போ அடி. இது மேலே வேலைக்காகாது, நம்ம எப்படி போகணும். அப்படியே போவோம். இதுனா இது மேலே என்ன முடியாது, நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி மேலே போகுது. வேறு வழி வச்சுருக்கேன், அதில் வந்து பிடிச்சிக்கோங்க. இப்படி வந்துட்டிங்களா, இப்படி போவோம். இப்படி போனால் என்ன போகிறோம், உள்ளே போயின்னுக்குறோம். இந்த கேம் மேலே வெறிய வச்சுருக்கா, புளிய வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ ஓகே ஸோ வந்தாச்சு. நியூ ரிவார்டு அவைலபிளா. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னான்னு தெரில, நம்மளுடைய பிக்ஸ். கைஸ் இங்கே ஏதோ காட்டுது, நம்மளுக்கு 100 பைக் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. பிக்காக்ஸா, ஸ்டோன் பிக்காக்ஸா, சரி வாங்கிப்போம். எதையும் உரத்தா இல்லை நீ நம்ம. ஸோ போய்ட்டு இது என்ன கைஸ், இது ஏதோ வேறு உள்ளே இருக்குது. இதுங்க ஸோ நம்ம ஃப்ரெண்ட் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு, அதை உடைக்க முடியாது, அதுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணால் கிடைக்கணும்னா இன்றைக்கி கிடச்சிருச்சு. எக்யூ கொடுத்துட்டு மவுஸ் ஆங்க கைஸ். ஓகே வாங்க நம்ம அப்படியே போவோம். அந்த இது டைமண்ட் மாதிரி இருக்குது கைஸ், வாங்க லைன் பண்ணுவோம். என்னான்னு பார்ப்போவாங்க. மேலே வேறு ஒரு ப்ரோ வந்துருக்கிறாரு, நீங்கள் அவருக்கும் தேவைன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கணும் ப்ரோ, எனக்கே தேவை ப்ரோ. இது விட்டு கொடுங்க மேன், நியூ பிளேயர் மேன். ஸோ இது விட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ இது விட்டு கொடுத்து போங்க. ஸோ நம்ம உள்ளே போவோம். இதுக்கு மேலே இந்த டிக் பண்ணியிருந்தால் செட் ஆகும். நல்லா உள்ளே இறங்கணும். கைஸ் உள்ள தமிழ் கோல்டு ரெஸ்டாம். கோல்டு ரெஸ்டாம் வந்து டீப் உள்ளே போயாச்சு. இப்போ நம்ம செகண்ட் லெவலில் இருக்கோம். 100 மீட்டர் தாண்டி இன்னொரு பிக்காக்ஸா, 2000 ஒரு பிக்காக்ஸ் கைஸ். வாங்கிடலாம். நம்ம இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் பிக்காக்ஸ் இந்த வாட்டி வாங்குவோம் கைஸ். டக்குன்னு போகிறோம். இதுங்க ஏதோ இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இது விட்டு பார்த்தேங்க, நான் புதுசு தானே, நான் எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரே ஒரு வாட்டி வந்தேன், இது என்ன மாதிரி கேம் பார்க்கறதுக்காக. அப்போ தான் நான் பார்த்தேன், கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். கொஞ்சோண்டு தான் அவ்வளோ இல்லை. ஸோ இப்படி போகலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமான் கலையுது. ஸோ நம்ம இப்படி போகலான்னு பார்த்தா போக முடியல. இது நான் கதையாக இருக்குது. ஸோ மேலே தான் போய் ஆகணும். அப்போ தான் நம்மளால் அந்த பற்றி அறிய முடியும். நம்மளுக்கு பெட்டு தேவைப்படுது. அவ்வளோ ஈஸியாக விட்டு விடுறாரு நான் இல்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்பின்னை நம்ம கொஞ்சம் ஸ்பின்னெல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் ஸ்பின் பண்ணுவோம். ஸ்பின் போட்டுருக்கோம். அப்படியே முக்கியம் தான் கொடுப்பானுங்க. 1000 ரூபா நினச்சேன். 2 ரிகார்டு வேறு. ஓகே கைஸ் ஓரளவு கொடுத்துருக்காங்க. இப்போ என் டார்கெட் இருந்தானா இங்கேருந்து எங்கே போச்சு. போய் நம்ம எப்படி மேட் இப்படி பிடிச்சிட்டு போகிறோம். வாங்க எனர்ஜி இல்லை கைஸ் இருங்க, நம்ம எனர்ஜி தேவைதான்.
ஸோ எனர்ஜி கொஞ்சம் தேவைப்படுத்தி டிக் பண்ணுவோம். ஸோ இப்போ அப்படியே மேலே போயிட்டு திரும்பி டிக் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ டக்குன்னு டிக் பண்ணுறோம் முடியாது போகுது. ஸோ நான் இப்போ ரீசெட் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்கேன், கம்ப்ளீட்லாம் பண்ணியிருக்கேன்னா சூப்பர். பாட்டி சுட்டு முறுக்கு சாப்பிட்றதா இருக்கு போல். சர்ஃபேஸ் போயிட்டு திரும்ப அதை அடுத்து டிக் பண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எதாவது பெட்டு வாங்கலாம்னு தோணுது. 21,000 இருக்குது. 10,000 ஒரு பெட்டு வாங்கலாம். எப்படி இருக்கும் சொல்லுங்கள். எப்படி நல்லா தான் இருக்கும். ஓப்பன் கொடுத்துட்டேன். ஹேட்ச்சில் இருக்குது. காய்ஸ் லயன் வச்சுருந்த சிங்கக்குட்டி வராண்டா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சிங்கத்தை கொடுத்துருக்காங்க. ரேராக சரி குத்தி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ரேர் குத்தி என்னத்தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக கியூதி பெஸ்ட் கொடுத்துடலாம். 2 கியூப் ஆயிடுச்சு. இப்போ என்ன இருக்குது கோல்டுலாம் இருக்குது கைஸ். எப்பவுமே இந்த லக்கம் எனக்கு சுத்தம். ஓ மை காட் இது பெரிய 11 கிலோ லக்கம்டா. சரி 11 கிலோ கோல்டான் கைஸ். நான் அவ்வளோதான். நான் பணம் நான் இப்போ எனக்கு கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போ அப்படியே இதை ஹோல்ட் பண்ணிட்டு மேலே போனோம்னா இப்போ ஒரு அடி. ஸோ நம்ம அப்படியே இப்படி மேலே வந்துட்டு இப்படி உக்காந்துக்கணும். ஆமாம் கடவுளே. எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படியே நோண்டு போனேன்னா ஏன்னா நான் இது எடுக்கலாம். ஸோ அது நான் வேணால் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதேமாதிரி நிறைய பேர் பிளாக்ஸ் ஃபுட் கேம் ப்ளே வீடியோ போடுங்க போனீங்க. நான் அதை ஆல்ரெடி விளாட்டேன். உங்களுக்காக வேணால் நான் நெக்ஸ்ட் வீடியோ பிளாக்ஸ் ஃபுட் கேம் ப்ளே வீடியோ ஃபார் யூ கைஸ். ஐ எம் கோயிங் டு புட் த பிளாக்ஸ் ஃபுட் கேம் ப்ளே வீடியோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரும்பியும் அதே இடத்துக்குள்ள டிக்கிங் பண்ண போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு வேர்ல்டு ஆச்சு நம்ம முடிக்க ட்ரை பண்ணுறோம். ஓகேவா, ஒரு வேர்ல்டு ஆச்சு முடிக்கிறது தான் டார்கெட்டு. ஸோ நான் இங்கே டிக்கிங் பண்ண போகிறேன். சென்டரில் போவோம். இப்படி போவோம். அதான் நம்மளுக்கு எல்லாத்தையும் அது வெயிட் ஆகுது. இப்போ நான் பண்ணால் ஃபுல் மெயினிங் பேஸ் அவ்வளோதான். சல்லுன்னு கீழே போகிறது தான் இதோட டார்கெட்டு. முடிஞ்ச அளவுக்கு கீழே போகிறோம். பிக்கேக்ஸ் எல்லாம் வாங்கி போடுறோம் கலெக்ஷன். கைஸ் கோல்டன் பிக்சர்ஸ் வச்சுருக்கு கைஸ். வேறு மாதிரி வாங்க மைண்ட் பண்ணுவோம். எத்தனை நாளில் நான் என்னால் போக முடியும்னு தெரியல கைஸ். முடிஞ்ச அளவுக்கு போக ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படியே இப்படி போனோம்னா இப்படியே போனோம்னா இங்கேயும் ஒரு 11,000 வேறு மாதிரி சொல்லுன்னு கீழே போயிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு மாதிரி வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். பார்ப்போம் என்ன இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சொல்லுன்னு உள்ளே போயின்னு இருக்கோம். இது வரைக்கும் எதுவும் பெருசாக கிடைக்கல. இருக்குது. நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிறேன். ஆட்டோமேட்டிக் இருக்குது. இப்போ தான் நானே பார்க்குறேன். சூப்பர், நல்ல விஷயம். நம்மள அப்படியே ஆட்டோமேட்டிக் போட்டு நம்மளுக்கு கட்சி ரிவர்லாம் கொஞ்சம் கிளைம் பண்ணுவோம். சூப்பரு கிளைமு வேறு மாதிரி ஸ்பின் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஓன் பண்ணுற காலி யாயும் வேலை பாலி இது மட்டும் எல்லாம் கிடையாது பார்ப்போம். மகா 250 டைமண்டு தெரியும். எனக்கு லக்கில்னு நினைக்கே தெரியும். டே 2 போனீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும். டே 7 போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். கண்டிப்பாக நான் டே 7 போக மாட்டேன். ஏன்னு கேட்குறீங்க. டே 2 போக முடியாது. பிக்காக்ஸு டைமண்ட் பிக்காக்ஸு 500K செவ்வா வாங்கிடுவோம். ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது சரியான ஒர்த்து வாங்கினது. சரியான கேவலமான ஒர்த்து. நாங்கள் இது ஏதோ பெற்றுருக்கோம். என்ன அது ஏதோ வாங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த ஜென்ஸு வச்சுருக்கு. ஸோ அப்படியே கீழே போவோம். திரும்ப ஓல்டுல என்ன ஓப்பன் வந்து வருவோம் கைஸ். சொல்லி பார்த்துக்கோங்க. 1,000,006 கேஷ் வந்துருக்கு. எனக்கு எப்படின்னு எனக்கே தெரியல. 1,000,006 கேஷ் வந்துருக்கு. ஸோ நல்லா பையன் செம்மையாக டிக் பண்ணுறான். தெரிஞ்ச அவங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சா கைஸ் ஒன்றுமே இல்லை. மைண்ட் கிராஃப்டில் இருக்கிற பெட்ராக்ஸ் மாதிரி தான் எல்லாமே மைண்ட் கிராஃப்டில் இருக்கிற டைப் பெட்ராக்ஸ் தான். ஆக்சுவலி ஒரு டீசெண்டான கேம் தான். 10க்கு ஒரு 5 ரேட்டிங் கொடுக்கலாம். 6 7 கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் பறந்துனே டிக் பண்ணும்போது
ஈஸியாக டிப் பண்ண முடியல. சர்ஃபேஸ்க்கு வந்துட்டோமா? இருங்க. ஐயோ இந்த மாதிரி வச்சா நான் என்ன பண்ணுறது? இருங்க கைஸ், நம்ம செகண்ட் ஐலாண்ட் போனதுக்கடுத்து தான் பார்ப்போம் கைஸ். ஆட்டோடிக் ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. டோருக்கு பாருங்க ஒரு ஐட்டம் இருக்கிறது. ஸோ நான் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பெட்டு தாங்க, வேறு எதுவும் இல்லைங்க, பெட்டு தான். ஒரு குத்தனாலே போதும். அப்படியே அதனால அதெல்லாம் நின்றுட்டேன். காய்ஸ் உங்களுக்கு ஒரு அன்காமன் ரோபோட் பையனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெருமையாக இல்லை, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஓ மை காய்ஸ், இன்னும் நாய்க்குட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அப்படியே இங்கே ஒரு ஓட்டை போட்டு இங்கே எடுப்போம். ஸோ 15 டைமண்ட்ஸ். சரி ஓகே கைஸ், இப்போ அங்கே வந்து நம்ம அடுத்த வேர்ல்டுக்கு போகணுன்னே ஐ திங்க் நான் வச்சுருவேன் கைஸ். அடுத்த வேர்ல்டு என்னால் போக முடியும். 2 கப்பு தான் வேணும். அடுத்த வேர்ல்டு முடிச்சிடலாம். 2 கப்பு தான் வேணும்.